சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல கேம்ப் மெடிக்கல் கேம்ப்னு நம்ம சிவா வந்துட்டு இங்க சிந்துவோட சேர்ந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல பீச்சில். இப்ப சிந்து வந்து நான் தண்ணியில இறங்கிட்டு வரேன், குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு உள்ளார போயிட்டு உள்ளார முழுகிற மாதிரி டிராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து போய் நம்ம சிவா சிந்துவை தண்ணிக்குள்ள போய் தூக்கிக்கிட்டு வந்து படுக்க போட்டு முதலுதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது எல்லாமே வந்து நம்ம சிந்துவோட டிராமா தான். அதுக்கப்புறம் வேணும்னே கண்ணை முழிச்சு பார்த்து நம்ம சிவா கிட்ட நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சிந்து. அதுக்கப்புறம் என்ன, பீச்சில் ஓடியும் பயங்கரமா ரொமான்டிக் மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டு சும்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூம்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம மகா நேரா போய் அன்னபூர்ணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நேத்து அவ்வளோ சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கவே இல்லல்ல. இப்ப பாருங்க, இந்த சிந்துவும், சிவாவும் கேம்புக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒண்ணா தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, "இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு அன்னபூர்ணி கேட்க, "இல்ல நான் தான் இசக்கி கிட்ட சொல்லி செக் பண்ண சொன்னேன். இசக்கி தான் செக் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னான்." அப்படின்ன உடனே உடனே மகா கூட சேர்ந்து நம்ம அன்னபூர்ணியும் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இங்க கடல்ல எல்லாம் குளிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஸோ பெட்ல அவரு படுத்திருக்கிறாப்புல. வழக்கம் போல சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, "நான் உன் கூட படுக்க மாட்டேன். கீழ தான் படுப்பேன்" அப்படின்னு கீழ படுத்திருக்கிறாப்புல. ஆனா என்ன, நம்ம சிவாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம குளிர் ஜுரம் வந்துருச்சாட்டுக்கு. இதனால வேற வழியே இல்லாம நம்ம சிந்து போயிட்டு நம்ம சிவாவ கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணியும் மகாவும் அந்த ஹோட்டலுக்கு வந்து, அது எப்படி தனியா வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி படுத்திருக்கிற அந்த ரூம் சாவி அந்த ஹோட்டல் குடுக்குதுன்னு தெரியல. சாவியெல்லாம் குடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அலோ பண்றாங்க. இவங்களும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம சிந்துவும், சிவாவும் படுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க.